லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தேர்தல் அறிவிச்ச பிறகும் கூட நம்ம ஒவ்வொரு தொகுதி வாரியா எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு தான் வரோம். அதில் திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். திமுகவுக்கு திமுகவை தான் எதிரி, அதிமுகவுக்கு அதிமுகவை தான் எதிரி. மாறி மாறி இவர்கள் எதிரியாக இல்லை. அப்படி ஒரு சூழல் உள்ளடி கட்சி உள்வேலை அதிக அளவுக்கு நடக்கிறது. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியில ராஜசேகரன் யாரோ ஒரு கல்லூரி நடத்தக்கூடியவராம். இதுவரையிலும் நான் ஒரு அதிமுகவில் கேள்விப்பட்டதில்லை. அவருடைய புகைப்படமும் இதுவரையிலும் நான் பார்த்ததில்லை. திருவரங்கத்துல மனோகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தவர் அப்படிங்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கு. எதிர்கட்சியா அதிமுக இருந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு மக்கள் சேவைகள் என்று கிடையாது, கட்சி பணியும் கிடையாது. ஆனா அரசியல் செய்யணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அடுத்து துறையூர்ல சரோஜா, இவங்களும் சரி அதிமுக எதிர்கட்சியாக இருந்த காலகட்டத்தில் இந்த 2021 இந்நாள் வரை மக்களுக்கான சேவைகளை மக்களுக்கு போய் நல்லது கெட்டது பண்றது அந்த மாதிரி எதுவும் போய் வந்தது கிடையாது. லால்குடி லீமாரோஸ் இவங்க யாருன்னு உலகத்துக்கே தெரியும். இவங்க அதிமுகவில் சேர்ந்த குறைந்த நாட்கள்லேயே சீட்டு வாங்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்ததுனாலும் வைட்டமின் கரெக்டாக இறங்கும் அப்படிங்கிறதுனால களத்தில் நிற்கிறாங்க. அந்த பகுதிக்கு மாவட்ட செயலராக குமார் அவர்கள் இருப்பதால் அதிமுகவை சார்ந்தவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கண்ட்ரோலுக்கு ஓரளவு கொண்டு வர முடியும். திருச்சி மேற்கு தொகுதியில் ராஜசேகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். இவர் புறநகர் வடக்கு மாவட்டத்திலே மாவட்ட செயலராக இருக்கிறார். ஆனால் திருச்சி மேற்கு தொகுதியிலே சீட்டு வாங்கி அங்கே போட்டி போடுகிறார். நேருவை எதிர்த்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. மண்ணச்சநல்லூர், லால்குடி இந்த பகுதியிலே அவர் போட்டியிட்டு இருக்கலாம், ஏனோ தெரியவில்லை. திருச்சி மேற்கு தொகுதியிலே சீட்டு கேட்டு அங்கு போட்டியிடுகிறார். இவர் நேருவிடம் இறுதி வரை சமாளிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. சமாளித்தால் மகிழ்ச்சி, அதையும் நம்ம அச்சமின்றி சமரசமின்றி செய்து விடுவோம். திருவரம்பூர் தொகுதியில குமார் அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இவர் கேட்டது ஒண்ணு, கிடைச்சது ஒண்ணு. கேட்டது மணப்பாறை சட்டமன்ற தொகுதி, ஆனா கொடுத்தது திருவரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இதிலும் அரசியல் உள்ளடிகள் நிறைய இருக்கு. அடுத்து மண்ணச்சநல்லூர்ல பரதன், இவர் முத்திரையர் சங்கம் ஆர்வி அவருடைய தவப்புதல்வன். அப்படிங்கிற இதுல முத்திரையர் சமுதாய ஓட்டுக்கெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கத்துல அவருக்கு மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி கொடுத்துருக்காங்க. மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலையும் மரதராஜாவா சந்திரமோகனா அப்படின்னு தான் இருந்துச்சு. சந்திரமோகன் ஏற்கனவே 2024 போட்டியிட்டு பல கோடியை இழந்தார். ரெண்டாவது அதிமுகவை ஓரளவு நல்ல ஒரு ஓட்டு வங்கி கொண்டு தக்க வச்சிருந்தார். அவருக்கு தான் சீட்டு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. ஆனால் பரதனுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி அதிமுக ஒற்றுமையாக வேலை பார்ப்பார்கள். 2021 பரஞ்சோதி போட்டியிடுகிற பொழுது அதிமுக சார்பாக கதிரவ இடத்துல 15 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் என்று காசு வாங்கிய அதிமுகவை சார்ந்தவர்கள் இந்த முறை பரதனுக்கு எப்படி வேலை பார்ப்பார்கள். சொந்த கட்சியில் உள்ளவர்களுக்கே சூனியம் வைத்தவர்கள் இப்ப கூட்டணியில வர்றாரு. ஒரு கட்சி வச்சிருக்காரு. அந்த கட்சி பேர் இன்னும் நம்ம விசாரிப்போம். ஒரு முத்திரையர் சங்கம், இவருக்கு எப்படி அதிமுக சார்ந்தவர்கள் ஒற்றுமையாக வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. வேலை பார்த்து திமுகவில் இருக்கக்கூடிய செயல்பாடுகளை, குறைகளை சுட்டி காட்டி நாகரிகமான அரசியல் செஞ்சு பரப்புரைகள் செஞ்சா நிச்சயமா ஒரு ஈக்குவலான ஒரு போட்டி இருக்கும். இப்போ லால்குடி சட்டமன்ற தொகுதியில ஒருத்தர் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் போட்டிட்டார். கடைசி நாள் தேர்தல் பரப்புரையில திடீர்னு குதிரையில உட்காந்துட்டு முத்திரையர் கொடியை பிடிச்சிட்டு லால்குடியை சுத்தி வந்தார். அதனால அவருக்கு ஓட்டு போடாம தோக்கடிச்சிட்டாங்க. அதனால லால்குடியில சவுந்தர பண்ணியன் 4வது முறையாக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பரதன் அப்படி முத்திரையர் சங்க கொடியை அதிக அளவுக்கு பிடிக்காமல், அதாவது அனைத்து சமுதாய ஓட்டு மக்களையும் வாங்கணும்ல, முத்திரையர் சமுதாய மக்களே முத்திரையரை காவு வாங்கினார்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இவருக்கு சந்திரமோகனுக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு சமுதாய ஓட்டு, ஒரு சாதி ஓட்டு மட்டுமே போட்டு விட்டு ஒருத்தர் வெற்றி பெற்று விட முடியாது. அனைத்து சமுதாய மக்களுக்கான ஒரு சக தோழனா பழகணும். ரெண்டாவது பரதனுக்கு மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில சீட்டுங்கிறது திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறது மாதிரி போடுறாங்க. இவருக்கு இங்கேதான் சீட்டுன்னு மையப்படுத்தி ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பாக மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமாக நல்லது கெட்டது, கல்யாணம், காது குத்து, கிரிக்கெட்டு, கபடி, போக்குவரத்து, கோயில் திருவிழா அனைத்து விசேஷங்களுக்கும் இவர் செஞ்சு இன்னும் கொஞ்சம் களப்பணி செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். இருப்பினும் பரவாயில்லை, அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடுகிறார். எதிர்கொள்வது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை.
ஏன்னா கதிரவன் வந்து பணம் ஒன்றே மூலதனம், பணத்தை வைத்தே வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு இருக்கார். அதனாலதான் திமுக சார்ந்தவர்களுக்கு 23 லட்சம் ரூபாய் மதிப்பில் கார் கொடுத்திருக்கிறார். அதிமுக சார்ந்தவர்களும் ஒரு சில பேர் சமீபத்தில் பணம் வாங்கி 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் வாங்கின ஒருத்தரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏற்கனவே திமுகவை சார்ந்த கதிரவன் அவர்கள் அதிமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளுக்கு பணம் பட்டுவாடா ஆகிவிட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன நடக்கும் போகுதுங்கிறது இல்லை. ஏன்னா பரஞ்சோதி வந்து 2021 தோக்கும் போது அதிமுகவை சார்ந்தவர்கள் இன்னன்னார் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, இவங்களை கட்சி பதவியிலிருந்து நீக்கணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்து அந்த பதவியில ஒன்றிய செயலாளரோ நகர செயலாளரோ எந்த இளைஞர் அணியோ மாணவர் அணியோ மகளிர் அணியோ யாரா இருந்தாலும் அவங்கள கட்சி பதவியிலேருந்து தூக்கியிருந்தா இப்போ இந்த 2026 உரிமையா வேலை பார்ப்பாங்க. ஆனா இப்ப வேலை பார்க்கறதுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இல்லை. பரதன் எந்த அளவுக்கு அதை கையில எடுத்து அதிமுக மாவட்ட செயலாளர்களை அவங்களுக்கும் ஐட்டம் என்ன வந்து கரெக்டா கொடுத்து சரியா கொடுத்து இன்னும் ஊடகங்கள் எல்லாம் இவங்களுக்கு இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். பரதன்னா யாரு? ஏன்னா அவர் விளம்பரம் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சியில இப்பதான் முதல் முறையா போட்டிடுறாருங்கும்போது திருச்சி மாவட்டத்துக்குள்ள இவர் யாரு, இவர் எதுக்காக வேண்டி போட்டிடுறாரு, திமுக கதிரவனை எப்படி எதிர்ப்பாரு, எப்படி அதிமுக காரவங்கள கைக்குள்ள வச்சுக்குவாரு, அல்லது அதிமுக காரவங்க விலை போறவங்கள இவரும் ஐட்டம் கொடுத்து தக்க வச்சுக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் பரதனை பத்தின முழு தகவல் அவர் என்னென்ன சேவைகள் செஞ்சாருங்கிறது இதுவரையும் எனக்கு தெரியல. அதை நம்ம வந்து அந்த கட்சிக்காரவங்கள்ட்ட அவர் என்ன சங்கம் கட்சி எதனா வச்சிருக்காரோ அவங்கள்ட்ட நம்ம கேட்போம். கேட்டு அதை நம்ம அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிடுவோம். ஆனால் 2வது முறையாக கதிரவன் மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி பெறுவது என்பது ஆபத்தான ஒன்று தான். அதை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு வரோம். ஏன்னா பணம் ஒன்றே மூலதனம் அப்படிங்கிறது மாதிரி செய்யறாங்க. அதை நம்ம அடுத்த செய்தி பிளஸ் மைனஸ் ரெண்டுமே வைப்போம். மணப்பாறையில விஜயகுமார், இவர் வந்து டாக்டர் விஜயகுமாருங்கிறாங்க. இவர் என்ன பொறுப்புல இருந்தாரு, என்ன ஏது முழு விவரம் நமக்கு தெரியல. இவர் அதிமுக என்ன பொறுப்புல இருந்தாரு, ஏதாவது சேவைகள் பண்ணியிருக்காரா, அந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ள நல்லது கட்டத்துக்கு போய் நின்றுருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதை அடுத்தடுத்து நம்ம செய்தியா நம்ம வெளியிடுவோம். முசிறி சட்டமன்ற தொகுதியில் யோகநாதன், இது கேள்விப்படாத பேரா இருக்கு, அறிவுலகம் விஜய்க்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. யோகநாதன்கிறவர் புதியவரா இருக்காரு, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதே நேரத்தில் திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பாக யாரு போட்டி போட போறாங்க, திருவரங்கம் தொகுதியில பழனியாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு. மனோகரனுக்கும் இவருக்கும் கடுமையான போட்டி இருக்கும். திமுகவை சார்ந்தவர்கள் பலர் மனோகரனுக்கு அதாவது பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு உள்ளடி வேலை பார்த்து மனோகரனுக்கு ஆதரவாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படலாம். அதனை திமுக தலைமை கண்டித்தால் அபாரம் மிக இமாலய வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. இல்லைன்னா எப்படி இருந்தாலும் ஒரு 20,000-30,000 ஓட்டு வித்தியாசத்தில் பழனியாண்டி எம்எல்ஏ வந்து 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று விடுவார். ஆனால் மனோகரனுக்கும் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கும் இழுபறியான ஒரு நிலைமை இருக்க வேண்டும் அப்படின்னு திமுகவை சார்ந்தவர்களே உள்ளடி வேலை பார்ப்பார்கள். அந்த உள்ளடியை திமுக தலைமை கண்டிக்க வேண்டும். திமுகவுக்கு திமுகவே தான் எதிரி, அதிமுகவுக்கு அதிமுகவே தான் எதிரி அப்படிங்கிறத பல கட்டத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். அதே போல முசிறியில வந்து அறிவுலகம் விஜய்க்கு இல்லை, துறையூர்ல தான் அறிவுலகம் விஜய். முசிறி வந்து யாரு கிடைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். அவருக்கு சீட்டு கிடைத்திருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருந்திருக்கும். முசிறியில செல்வராஜுக்கு கிடைச்சிருந்தா அதிமுக வெற்றி பெற்று இருந்திருக்கும். மன்னச்சநல்லூர்ல சந்திரமோகனுக்கு கிடைத்திருந்தால் வெற்றி பெற்று இருந்திருக்கும். ஆனால் பரதன் போட்டியிடுகிறார். இவர் ஒரு கட்சி நடத்துறார். அந்த கட்சி பேர் என்ன அவரை பத்தி இன்னும் குயிக்கா இன்னும் எல்லாரும் விளம்பரப்படுத்தணும். கதிரவனை எதிர்த்து திறமையா தில்லா நிக்கணும். கதிரவனுக்கு ஈக்குவலா பணம் செலவணும். கதிரவன்கிட்ட வலை போகாம அதிமுக காரவங்களை ஐட்டம் கொடுத்து சரி கட்டி வச்சுக்கணும். அதிமுக ஒன்றிய செயலர்கள்லாம் கூப்பிட்டு இருந்தாங்கப்பா 5 லட்சம் 10 லட்சம் அந்த காசை வச்சுக்கோங்க, ஓட்டுக்கு கொடுக்குற பணத்தை கை வைக்காதீங்க அப்படிங்கிறது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ஊடகங்கள் மத்தியிலையும் பரதன் இன்னும் கொஞ்சம் விளம்பரமாகணும். அவங்க மட்டுமே விளம்பரப்படுத்திக்கிட்டே பார்த்தாது, நானும் கிடையாது, இன்னும் நிறைய ஊடகங்கள் லோக்கல்ல உள்ள ஊடகங்கள் எல்லாமே வந்து மன்னச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள நிலைகளை இருக்கணும். அதே போல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பொறுத்தவரையும் குமார் அவர்கள் போட்டியிருக்கிறார்கள். போன முறை மாதிரி 30,000-40,000 ஓட்டு வித்தியாசத்துல அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் வெற்றி பெற்றார். இந்த முறை அப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக இழுபறியாக இருக்கும். காரணம் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் சார்பாக இவர் நவல்பட்டு விஜயன் இருக்கிறார். அவர் உள்ளூர் கல்லன் வெளியூர் கல்லன் என்று திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில் பெரும்பாலும் பார்ப்பாங்க. அது KN சேகரன், ஸ்ரீதர் வாண்டியார் போட்டியிட்ட காலகட்டத்தில இருந்து அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் பார்க்கிற பொழுது
திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில நவல்பட்டு விஜய் ஒரு 50,000 வாக்குகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஒருவேளை நவல்பட்டு விஜய் 50,000 வாக்குகளை பிரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்துச்சுன்னா பா. குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு, அல்லது பா. குமார் அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் இழுபறியான ஒரு நிலைமை இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா 1000-2000 ஓட்டுக்குள்ளதான் வித்தியாசம், வெற்றி வித்தியாசம் இருக்கும் அப்படிம்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதி எப்படி நான் இருக்கிற சட்டமன்ற தொகுதி எனக்கு அத்துப்படியோ, அதுபோல திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிங்கிறது என் தாய் பிறந்த ஊர் நொச்சிவேல் புதூர், துவாக்குடி, நொச்சிவேல் என் தாய் பிறந்த ஊர். அதுபோல என் உறவினர்கள் இருக்கக்கூடிய பகுதி துவாக்குடி, ஆசூர், வாழவந்தாங்கோட்டை, இந்த பக்கம் கிழக்கண்டகரோட்டை, மேலக்கல் கண்டர்கோட்டை, வடக்கி காட்டூர், தெக்கி காட்டூர், இன்னும் பல ஊர்கள் நமக்கு, வேங்கூர், அரசங்குடி, இன்னும் பல ஊர்கள் நமக்கு சொந்த பந்தங்கள் அதிகமா இருக்கிற ஊர். அதனால திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதியில அது ஒரு கிளியூர், இன்னும் பல ஊர்கள் நமக்கு சொந்த பந்த ஊர் நிறைய இருக்கு. அதனால திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ள என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியும். இந்த முறை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவ்வளவு எளிதில் வெற்றி பெற்று விட முடியாது. அப்படி வெற்றி தோல்வி பா. குமார் அவர்களுக்கும் அன்பில் மகேஷ் பொய்யா அவர்களுக்கும் இருந்தால் 2000-3000 ஓட்டுக்குள்ள தான் இருக்கும். இதில் எப்படி யார் யார் ஜெயிக்க போறாங்க? அதே மேல பா. குமார் அவருடைய கட்டுப்பாட்டில் இவர் மாவட்ட செயலராக இருக்கிறதுனால போன முறை பச்சை துரோகம் செய்த அதிமுக சார்ந்தவர்கள் இந்த முறை துரோகம் செஞ்சீங்கன்னா உங்களை அம்மையார் ஜெயலலிதாவோட ஆன்மா உங்களை மன்னிக்கவே மன்னிக்காது. போன தடவை அவ்வளவு தவறு பண்ணிட்டீங்க. 2016 அன்பில் மகேஷ் கிட்ட லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டு பூத்தப்பாறை சேர்ந்த ஒருவருக்கு நீங்க துரோகம் பண்ணீங்க. 2021 பா. குமார் அவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு அன்பில் மகேஷ் கிட்ட பணம் வாங்கிட்டு பல்வேறு துரோகங்களை செஞ்சீங்க. இந்த முறையும் அந்த துரோகத்தை செஞ்சிடாதீங்க. நீங்க என்ன சொன்னா இதுல யார் வெற்றி தோல்விங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல உங்க கட்சிக்கு நீங்க வேலை பாருங்க. எதுக்கு திமுகவுக்கு சொம்பு அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அதிமுகவை சார்ந்தவர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அதிமுகவுக்கு வேலை பாருங்க. எதுக்கு திமுகவுக்கு எதுக்கு சொம்பு அடிக்கிறீங்க? அந்த வேலையை நீங்க செய்யாதீங்க. எனக்கு அப்பப்ப தகவல் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அடிச்சு விட்டுக்கிட்டே இருப்பேன். அது எந்த வண்ணனா இருக்கட்டும், எந்த மண்ணாதி இருக்கட்டும், அவங்கள பத்தி நான் செய்தி வெளியிட்டு கொண்டே இருப்பேன். அது எனக்கு நல்லா தெரியும். 5 எழுத்து பேர் கொண்டவங்களா இருக்கட்டும், 4 எழுத்து பேர் கொண்டவங்களா இருக்கட்டும், ஏன்னா பகுதி செயலாளராக இருக்கட்டும், போன தடவை அன்பில் மகேஷ் கிட்ட நீங்க காசு வாங்கின மாதிரி இந்த தடவை நீங்க காசு வாங்கிட்டு அந்த துரோகத்தை நீங்க பண்ணீங்கன்னா தொடர்ந்து நான் அச்சமின்றி சமரசமின்றி இந்த ரங்கராஜ பாலண்டார் செய்தியை வெளியிடுவேன். தயாரா கவனமா இருக்கணும். அதே போல இந்த 9 சட்டமன்ற தொகுதியை ஓரளவு நம்ம கழிச்சிட்டோம். இப்ப வெற்றி தோல்வியே பெரிய அளவு கிடைக்கும். நம்ம திருவெரும்பூரை ஓரளவு சொல்லிட்டோம், மன்னச்சூழலை சொல்லிட்டோம். அதே போல முசலியில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அவர்களுக்கு கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். துறையூர் தொகுதியில் அறிவலன் விஜய்க்கு கொடுத்திருந்தா வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கும். ஆனால் அவருக்கான சீட்டு கொடுக்கல. இப்படியான பல்வேறு சூழல்கள் இருக்குது. திருச்சி கிழக்கு தொகுதி ராஜசேகரங்கிறவருக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க. அவர் ஏதோ கல்லூரி வச்சிருக்காருங்கிறாங்க. எல்லோருமே எதிர்பார்த்தது அவின்பால் கார்த்திகேயனுக்கு தான் சீட்டு கிடைக்கும், இல்லைன்னா ரத்னவேலுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. மனோகரனுக்கு திருச்சி கிழக்கும் திருவரங்க சட்டமன்ற தொகுதியில வளர்மதிக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. வளர்மதி உண்மையாக அமைச்சராக இருந்திருக்காங்க. அவருக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம மனோகரனுக்கு, அமமுகவிலேருந்து வந்த மனோகரனுக்கு சீட்டு கொடுத்தது உண்மையாகவே வளர்மதிக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். வளர்மதிக்கு சீட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு அமைச்சராக இருந்தவங்க, சாதாரணமானவங்கள கிடையாது. அமைச்சராக இருந்தவங்களுக்கு சீட்டு கொடுக்காம மனோகரனுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுனால இப்படி சீட்டு கொடுத்தது மிகப்பெரிய வருத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதிகளை நம்ம ஓரளவு சொல்லிட்டோம். போக போக ஒவ்வொரு தொகுதியிலையும் திருச்சி கிழக்கு தொகுதி அதிமுக, திமுக, திருவரங்கம் மனோகரன், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நம்ம அச்சமின்றி சமரசமின்றி செய்திகளில் நம்ம தயாரா இருக்கோம். திருவரங்கம் தொகுதியில பழனியாண்டி எம்எல்ஏ அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. துறையூர் தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு. லால்குடியில இழுபறியான நிலைமை வரும். திருச்சி மேற்குல இழுபறியான நிலைமை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திருச்சி மேற்கு தொகுதி செந்தில்நாதன்கிற ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார். ராஜசேகரனுக்கு மாவட்ட செயலர் பதவி என்பது லால்குடி, மன்னச்சநல்லூர், முசிறி இந்த பகுதி. வேற அடுத்த மாவட்டத்திற்கு வருவாய்த்துறையில ஒருங்கிணைந்த மாவட்டம் இருந்தாலும் கட்சி ரீதியா பாத்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்துக்குள்ள ராஜசேகரன் போறார். அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் 2024 எம்பி தேர்தலில், அதாவது மாநகர கவுன்சிலர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு எம்பி தேர்தலில் போட்டிட்டார். அப்போ திருச்சி மேற்கு தொகுதியில மட்டும் அவர் 2024 எம்பி தேர்தலில் போட்டிடும்போது 19,700 ஓட்டு வாங்கினார். அதிமுக 23,000 ஓட்டு வாங்கினார். அப்ப ரெண்டையும் கூட்டுனா என்ன நடக்கும், கழிச்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல வேற விஷயம். ஆனா கூட்டுனா என்ன நடக்கும், இங்க செந்தில்நாதன் களப்பணி செய்யறதை பொறுத்து தான் ராஜசேகரனுக்கு கூடுதலா ஓட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பொறுத்து இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலர்
இவர் ராஜசேகரன் எனக்கு என்னன்னு வேலை பார்த்தாருன்னா இங்க வந்து ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா இங்க வந்து முக்குளத்தூர் ஓட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 ஓட்டு இருக்கு. திருச்சி மேற்கு தொகுதி வந்து செந்தில்நாதனுக்கு அனைத்து வார்டு பகுதியும் தண்ணிப்பட்ட பாடு, எல்லா வீதியும் தெரியும். ஆனா ராஜசேகரனுக்கு அந்த அளவுக்கு எந்த வீதி எங்கேயா கொண்டு போய் விட்டுட்டு எங்கேயா வரணும்னா நடந்து வரணும்னு தெரியாது. கார்ல வேணா மேப்பு போட்டு வேணா வரலாம். ஆனா ராஜசேகரன் முஸ்லிம் முன்னாள் எம்எல்ஏ ராஜசேகரன் அவர்கள் திருச்சி மேற்கு தொகுதியில அந்த மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய செந்தில்நாதன் அவருடைய கட்டுப்பாட்டில் அவருடைய இதுல இருந்து அவரோட ஆலோசனைப்படி வேலை செஞ்சாருன்னா எந்தெந்த வார்டு எந்த தெருவு எல்லாமே செந்தில்நாதனுக்கு அத்துப்படி. அவருடைய முழு கட்டுப்பாட்டில் அவருடைய முழு ஆலோசனையில இறங்கி வேலை பார்த்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 40,000 50,000 ஓட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவரா போய் தனிப்பட்ட முறையில் பிரச்சாரம் அது இதுன்னு போய் பண்ணாருன்னா அந்த அளவுக்கு ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா நேருவை சமாளிக்கிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் நேரு என்று விரல் நீட்டி பேச முடியாது. முதல்ல அவர் பேரையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கமிஷன் போக்குவரத்து எல்லாம் கமிஷன் மண்டியாக இருக்கிறதுனால அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. 9 சட்டமன்ற தொகுதியுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டையும் சொல்லிட்டோம். திமுகவுக்கு திமுகவே தான் எதிரி, அதிமுகவுக்கு அதிமுக தான். 2 பேருமே நண்டு மாதிரி பிடிச்சி இழுத்துக்குவாங்க அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு. 9 சட்டமன்ற தொகுதியினுடைய நிலைப்பாடுகளை ஓரளவு ஒரு 10% சொல்லிட்டோம். போக போக திருச்சி கிழக்கு, திருவரம்பூர், துறையூர், லால்குடி, திருச்சி மேற்கு, திருவரம்பூர், மண்ணச்சூழல், மணப்பாறை, முசிறி உட்பட அனைத்து தொகுதியை பற்றியும் நம்ம வந்து தொடர்ந்து அச்சு அலசலாம் நம்ம செய்தி வெளியிடுவோம். லகரம் டிவி சேனலை பார்க்கக்கூடிய புதிய நபர்கள் லகரம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்தி ஆக்கம் ஊக்கம் கொடுங்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய நேயர்கள் மற்றும் புதிய நேயர்கள்லாம் வந்து கருத்துரிமை பகுதியில் திருச்சி கிழக்கு, திருவரங்கம், துறையூர், லால்குடி, திருச்சி மேற்கு, திருவரம்பூர், மண்ணச்சூழல், மணப்பாறை, முசிறி ஆகிய இந்த 9 சட்டமன்ற தொகுதிகளில் யாருக்கு நல்ல பேர் இருக்கு, யாருக்கு கெட்ட பேர் இருக்கு, திமுக அதிமுக 2 விதமான செய்திகளையும் குறிப்பிடுங்க. ஏன்னா திருச்சி மாவட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால இந்த 9 தொகுதியும் அச்சு அலசலாம் நம்ம வெளியிடணும். எப்போதும் போல நம்ம அச்சமின்றி சம செய்திகளை வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.